மதங்கள் கடந்து மனிதம் காப்போம். சாதி பிரிவினை ஏதுமில்லை, துயரம் காண்பவர் யாராயிருந்தாலும் துடைப்பதே உண்மையான பக்தி. இங்கே அன்பே தெய்வம், அன்பே தெய்வம். எருசலேம் பாதையில் காயங்களுடன் உயிருக்கு ஒருவன் போராடினான். அங்கே வேதம் தெரிந்த ஆசாரியன் சென்றான், விலகி ஒதுங்கியே ஓடினான். சட்டங்கள் பேசும் லேவியன் வந்தான், சட்டை செய்யாமல் போனான். ஆனால் தாழ்ந்தவன் என்ற சமாரியன் ஒருவன் கண்டு கலங்கி நின்றான். அன்பே தெய்வம், அன்பே தெய்வம். காயங்கள் கழுவி மருந்திடுவான், கனிவாய் அவனை தூக்கிடுவான். தன்னலம் கருதாது சத்திரத்தில் சேர்த்து பராமரிக்க பணம் தந்து காத்திடுவான். அயலான் யாரென கேட்டவனுக்கு செயலில் பதில் சொன்னான். அவன் மதத்தை விடவும் மனிதமே பெரிதென உலகிற்கு உணர்த்தினான். அன்பே தெய்வம், அன்பே தெய்வம். சொல்லில் அல்ல செயலில் காட்டு, அன்பே உன்னடையாளமாகட்டும். இயேசு சொன்ன அந்த பாதையில் நீயும் போய் அப்படியே செய். அன்பே தெய்வம், அன்பே தெய்வம். அன்பே தெய்வம், அன்பே தெய்வம். ஒரு விதைப்பவன் நிலத்தில் சென்றானே, அவன் விதைகளை அள்ளி தெளித்தானே. எந்த நிலத்தில் விதை விழுந்தது, எந்த உள்ளம் பலனை தந்தது? கேளுங்கள் கேளுங்கள், சிந்தித்து பாருங்கள். கேளுங்கள் கேளுங்கள், சிந்தித்து பாருங்கள். பாதையில் விழுந்தன, அங்கே பறவைகள் வந்து தின்றன. இறைவன் வார்த்தை கேட்டும் கூட இதயம் ஏற்க மறந்தால் அங்கே
சாத்தான் வந்து திருடிச் செல்வான், வாழ்வும் பாழாய் போகுமே. கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள். சில விதைகள் பாறையில் விழுந்தன, அதில் ஆழமான மண்ணில்லை. வேகமாக அவை முளைத்த போதும் வேர்கள் ஆழம் செல்லவில்லை. சோதனை என்னும் வெயில் படும்போது சோர்ந்து போகுமே அந்த உள்ளம். கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள். சில விதைகள் முட்புதரில் விழுந்தன, அங்கே முட்கள் மண்டி மறைத்தன. உலக கவலை செல்வச் செருக்கு உள்ளத்தை இங்கே நெருக்குமே, வார்த்தை அங்கே வளர்ந்திடாமல் வாடிப்போய் நிற்குமே. கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை 100 மடங்காய் வளர்ந்தன. கேட்ட வார்த்தை இதயத்தில் ஏந்தி கீழ்ப்படிந்து நடப்பவர் அவர் 30, 60, 100 மடங்காய் முழுமையான பலன் தருவார். உன் இதயம் எத்தகைய நிலம், உன் செயல்கள் தரும் பலன் என்ன? நல்ல நிலமாய் மாறிடுவோம், இறை வார்த்தையை செயலில் காட்டிடுவோம். கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள். தந்தை அன்பை தேடி மீண்டும் வந்தானே, தவறு செய்த பிள்ளை இன்று திரும்பினானே. மன்னிப்பு என்னும் மழையில் நனைந்தானே, நம் தந்தை இல்லம் புகுந்து மகிழ்ந்தானே. அன்பே தெய்வம், தந்தை அன்பே தெய்வம், அள்ளி அணைக்கும் இறைவனின் பேரன்பே தெய்வம். எனது பங்கு சொத்தை தாரும் என்றான். இளையவன் தூர தேசம் சென்று வாழ்ந்தான் அறிவிலியாக. சிற்றின்ப மோகத்தில் செல்வமெல்லாம் அழித்தான். பஞ்சம் வந்த நேரத்தில் பசியால் வாடி தவித்தான். பன்றி மேய்க்கும் வேளையிலே பசியை போக்க பார்த்தான். புத்தி தெளிந்த வேளையிலே தந்தையை நினைத்தான். அன்பே தெய்வம், தந்தை அன்பே தெய்வம், வழி மாறி போனவரை வழி நடத்தும் அன்பே தெய்வம்.
தீமைக்கும் எதிராக தகுதியற்றவன் நான் அவர் மகனாக என்று எண்ணி எழுந்து தந்தை இல்லம் நோக்கி நடந்தான். ஏக்கத்தோடு தந்தை அவனை வழியில் கண்டு அணைத்தார். அன்பே தெய்வம், தந்தை அன்பே தெய்வம், அள்ளி அணைக்கும் இறைவனின் பேரன்பே தெய்வம். அழுக்கு ஆடை நீக்கி நல்ல ஆடை அணிவித்தார். அன்பு மகனின் விரலில் மோதிரம் சூட்டினார். செத்து போன என் மகன் பிழைத்து வந்தான். அவன் காணாமற் போய் மீண்டும் கிடைத்து விட்டான். கொழுத்த கன்றை அடித்து விருந்து படைத்தார். மகிழ்ச்சி பொங்க அங்கே கொண்டாடி மகிழ்ந்தார். அன்பே தெய்வம், தந்தை அன்பே தெய்வம், மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு தரும் அன்பே தெய்வம். வயலில் இருந்து வந்த மூத்தவன் கோபம் கொண்டான். உழைத்த எனக்கு ஒன்றுமே இல்லை என்று வாடி நின்றார். தந்தை சொன்னார், மகனே நீ எப்போதுமே என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளவை எல்லாம் உனக்கும் உரியவை அன்றோ. உன் தம்பி காணாமற் போய் கிடைத்தார். அதனால் மகிழ்வது முறையென பாசத்துடன் சொன்னார். மன்னிக்கும் இதயமே இறைவனின் ஆலயம். காணாமற் போன ஆத்மா திரும்புவதே பேரின்பம். நாமும் திரும்புவோம், தந்தை மடி சேருவோம். திரும்புவோம், தந்தை மடி சேருவோம். அது ஒன்று மட்டும் காணவில்லை. 99 விட்டு விட்டு அது ஒன்றை தேடி சென்றார். போன நம்மை தேடி வந்தாரே. முள்வேலி பாதையிலே சிக்கி நின்றதோ, இருண்ட பள்ளத்தாக்கில் பயந்து நின்றதோ. களைப்பு பாராமல் மலைகள் ஏறினார், கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி அலைந்தார். பாவ இருளிலே தவித்த நம்மையும் பாசத்தோடு தேடி இயேசு வந்தாரே. தேடி வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே. காணாமல் போன
கண்டுபிடித்த வேளையிலே களிப்பு கொண்டார். அந்த ஆட்டை தன் தோள்களிலே தூக்கிச் சுமந்தார். வீட்டிற்கு வந்து நண்பரை அழைத்தார். காணாத ஆடு கிடைத்தது என்றார். சந்தோஷம் பொங்கிட விருந்து வைத்தார். சத்திய பாதையில் நம்மை சேர்த்தார். தேடி வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே, காணாமல் போன நம்மை தேடி வந்தாரே. தேடி வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே, காணாமல் போன நம்மை தேடி வந்தாரே. நீதிமான்கள் 99 பேரை காட்டிலும் மனமாறும் ஒரு பாவிக்காக அங்கே பரலோகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். தேவ தூதர்கள் பாடி புகழ்வார். தவறு செய்தவர் திரும்பி வருவதே தந்தை விரும்பும் பெரிய திருவிழா. தடம் மாறி போனாலும் தவிக்க வேண்டாம். தேடி வரும் தேவன் உன்னோடு உண்டு. மனம் மாறி அவரிடம் திரும்புவோமே. மகிழ்ச்சியில் என்றும் நிலைத்திருப்போம். அரசரின் மாளிகையில் திருமண விருந்து அங்கே அனைவருக்கும் அழைப்பு வந்தது இன்று. ஆனந்தமாகி நீயும் வந்திடு அந்த அரசரின் அன்பில் இணைந்து. அழைக்கப்பட்டவர் தகுதியற்றவர் என்று மன்னன் ஆணையிட்டான் தன் வீரத்தை. இன்று தேர்தலில் செல்லுங்கள், யாரையும் அடையுங்கள். நல்லவர் தீயவர் யாவரையும் கூட்டி வாருங்கள். சத்திரம் நிறைந்தது மக்களால் அந்த மன்னனின் மாளிகை மகிழ்ந்தது அன்பா. வாருங்கள் வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள். அண்ணன் அங்கே உள்ளே வந்தான் ஒருவன்.
புத்தியை இருளில் எறிந்தார். கண்ணீர் சிந்திய வேதனை கொண்டார். வாருங்கள் வாருங்கள் இருந்துக்கு வாருங்கள். படைக்கப்பட்டவர் பல பேருண்டு, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சில பேர்தான். ஆயத்த ஆடையை தரித்துக் கொள்வோம், நம் ஆத்தும தூய்மையை காத்துக் கொள்வோம். பரலோக விருந்து நமக்காக நாம் பரிசுத்தமாகி செல்வோம் அதற்காக. உன்னுள்ளம் என்னும் ஆடையப்படி இறைவனின் அழைப்பை ஏற்கிறாயா? அலட்சியம் வேண்டாம், அதாமதம் வேண்டாம். அரசர் உன்னை அழைக்கிறார். ஓஹோ நல்ல விதையை விதைத்தாரே, ஒரு நல்ல நிலத்தில் விதைத்தாரே. கோதுமை நடுவே களை வந்ததே, அது பகைவன் செய்த வினையல்லவோ. வளரட்டும் வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். எல்லாரும் உறங்கும் நேரத்திலே அங்கே எதிரி வந்தான் இருட்டினிலே. கோதுமை பயிரின் இடையினிலே அவன் களைகளை விதைத்து மறைந்தானே. பயிர்கள் வளர்ந்து நின்றபோது அந்த பாழ்வினை வெளியே தெரிந்ததே. ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். சேவகர் வேண்டாம் என்றார் நிலத்தின் எஜமானர். களைகளை பிடுங்கும் நேரத்திலே நல்ல கோதுமை செடியும் வீணாகுமே. அறுவடை காலம் வரும் வரைக்கும் அவை இரண்டும் இங்கே வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். காலம் கனியும் அறுவடைக்கு அப்போது கட்டளை இடுவார் ஆட்களுக்கு. களைகளை முதலில் சேர்த்து கட்டுங்கள், அவற்றை நெருப்பில் இட்டு பொசுக்குங்கள். கோதுமை மணிகளை சேகரித்து என் களஞ்சியத்திற்குள் கொண்டு வாருங்கள். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். உலகமே வயல், நீ எத்தகைய பயிர்? கோதுமையா அல்லது வெறும் களையா? நல்லதை செய்வோம், கனி தருவோம். இறைவன் களஞ்சியம் சேர்ந்திடுவோம். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். ஓ, வளரட்டும் அறுவடை வரை வளரட்டும். உவமையின் மூலம் பேசினாரே,
பரலோக ரகசியங்களை சொன்னாரே. கண்கள் இருந்தும் காண்பதில்லை மக்கள், காதிருந்தும் கேட்பதில்லை. புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும், புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும். ஏன் இந்த உவமைகள் கேட்ட சீரர்க்கு இயேசு சொன்னாரே உண்மையைத்தான். பரலோக ரகசியம் அறிந்திடவே உங்கள் பரிசுத்த உள்ளம் துணிந்திடவே, உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், அது இல்லாதவனிடம் எடுக்கப்படும். புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும், புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும். பார்ப்பார்கள் ஆனால் காண்பதில்லை, அங்கே கேட்பார்கள் ஆனால் உணர்வதில்லை. மக்களின் உள்ளம் இறுகிப் போனது, மனங்கள் அங்கே மழுங்கிப் போனது. கண்டாலும் உண்மையை ஏற்கவில்லை, அவர்கள் மாறினால் குணமாக்கத் தயங்கவில்லை. புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும், புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும். கண்களால் காண்பதை நீங்கள் அறிவீர்கள், காதால் கேட்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் காண்பதை காணவே அன்று தீர்க்கதரிசிகள் எங்கினார், நீங்கள் கேட்பதை கேட்கவே அந்த நல்ல மனிதர்கள் எங்கினாரே. உன் காதுகள் கேட்பது எதை, உன் கண்கள் காண்பது எதை? உள்ளம் திறந்து கேட்டிடுவோம் இறை ரகசியங்களை அறிந்திடுவோம். புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும், புரியட்டும் புரியட்டும் உள்ளத்தில் புரியட்டும், புரியட்டும் புரியட்டும். உவமையில் பொருளை கேளுங்கள், அந்த உண்மை பொருளை உணருங்கள். உலகமே ஒரு பெரிய வயல், அதில் உன்னிலை என்ன சிந்தித்துப் பார். கேளுங்கள் கேளுங்கள்
விதைப்பவர் அவரே நமக்கு தலைவர் மனித குமாரன் நல்ல விதைகள் யாரென்றால் அவர் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளே கோதுமை நடுவே வளர்ந்த களைகள் அவையோ பொல்லாத பிசாசின் பிள்ளைகளே பிசாசு அன்றோ அறுவடை காலம் என்பதுவே இந்த அகில உலகத்தின் முடிவாகும் அறுவடை செய்யும் ஆட்கள் யாரோ அவர்கள் பரலோக தேவதூதர்கள் அன்றோ ஜெயம் என்று கொண்டேன். உலகத்து செல்வங்கள் ஈடாகுமா? அந்த உன்னத புதையலுக்கு நிகராகுமா? தேடிடுவோம் தேடிடுவோம் ராஜ்யத்தை தேடிடுவோம். மகிழ்ச்சியில் துள்ளியவன் ஓடினான், தன்னிடம் உள்ளவை எல்லாம் விற்று தீர்த்தான். அந்த நிலத்தை சொந்தமாக்கிக் கொண்டான், தன் வாழ்வை அதற்கென கொடுத்தான். தேடி
ராஜ்யம் அந்த புதையல், அதை அடைவதே வாழ்வின் உயர் தேடல். கிறிஸ்துவை அடைந்தால் அதுவே முத்து, நம் சிந்தையை மாற்றிடும் புதிய வித்து. மண்ணுலக ஆசையை உதறிடுவோம், அந்த விண்ணுலக பரிசை பெற்றிடுவோம். உள்ளத்தின் தேடல் எதுவோ, உன் வாழ்வின் சொத்து எதுவோ, அழிந்திடும் செல்வம் தேடாதே நீ, பரலோக புதையலை இழக்காதே. கடலிலே வீசிய வலை போல, அங்கே கரைக்கு வந்த மீன்கள் போல, பரலோக ராஜ்யம் இருக்குமே ஒரு நாள், பிரிக்கும் காலம் வருமே வருமே வருமே, பிரிக்கும் காலம் வருமே வருமே வருமே, பிரிக்கும் காலம் வருமே. ஆழ்கடல் ஏரியில் வலை விரித்தார், பல வகையான மீன்களை சேர்த்தார். நிறந்த வலையை கரையில் இழுத்தார், அங்கே மீனவர் கூட்டம் அமர்ந்தார். நல்ல மீன்களை கூடையை சேர்த்தார், அந்த நலமற்ற மீன்களை தூர எறிந்தார். வருமே வருமே, பிரிக்கும் காலம் வருமே. அறுவடை போலவே வலையுவமை இது, அகிலம் உணரும் ஒரு உண்மை. முடிவு காலத்தில் தூதர் வருவார், அங்கே நீதிமான் தீயோரை பிரிப்பார். தீயவர் நெருப்புச் சூளையில் விழுவார், அந்த வேதனையில் பற்களை கடிப்பார். வருமே வருமே, பிரிக்கும் காலம் வருமே. புரிகிறதா என இயேசு கேட்டார், சீடர் புரிகிறது என்று சொன்னார். வேதம் அறிந்த மேதை என்பவன் ஒரு வீட்டு எஜமானை போன்றவன். புதியதும் பழையதும் பொக்கிஷமாய் அவன் புறத்தே கொண்டு வருவான் உண்மையாக. நீ எத்தகைய மீனாக இருப்பாய், நீ எதை சேமித்து வைப்பாய்? நல்ல மீனா